இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கிரிப்டோ கரன்சின்ற விஷயம் உலகத்துக்கு எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, பிட்காயின் எப்படி மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துச்சு, எப்போ மக்கள் கிரிப்டோவை சொத்தா பணமாக ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி கிரிப்டோவோட பயன்பாடு உலகம் முழுக்க மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு முழுமையான வீடியோ பார்த்தோம். பார்க்காதவங்க பிட்காயின் வருகையும் வளர்ச்சியும் அப்படின்ற அந்த வீடியோவை முழுசாக பார்த்துருக்கு. இப்போது எந்த கிரிப்டோவை வாங்கலாம், ஒரு கிரிப்டோ வாங்கணும்னா எந்தெந்த விஷயங்கள் பார்க்கணும், ஊரெல்லாம் கிரிப்டோவில் பணம் போட்டு அவ்வளோ விட்டுட்டேன் இவ்வளோ போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, அப்படி இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக ஒரு கிரிப்டோவை எப்படி வாங்குறது, பாதுகாப்பான கிரிப்டோ எது, எப்படி லாபம் ஈட்டுறது, இந்த கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கிரிப்டோ அப்படின்றது பணத்தோட அடுத்த கட்டம்னு பார்த்தோம். கிரிப்டோ அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஃபினான்ஸில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஃபினான்ஸ் புரிஞ்ச எல்லாருக்கும் கிரிப்டோ புரிய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, கிரிப்டோ அப்படின்றது ஃபினான்ஸ் மட்டும் இல்லை, ஃபினான்ஸ் கூட தொழில்நுட்பம், அதாவது ஃபினான்ஸும் டெக்னாலஜியும் சேர்ந்தது தான் கிரிப்டோ. யார் வேணாலும் கிரிப்டோ உருவாக்க முடியும் அப்படின்றது கிரிப்டோவோட சிறப்பம்சம். இது ஒரு பக்கம் சிக்கலாகவும் இருக்குது. காரணம் என்னென்னா, யார் வேணாலும் ஒரு டோக்கனை உருவாக்கி இது கிரிப்டோ, இது நல்ல விலைக்கு போகும், வாங்கி வச்சா நல்ல லாபம், உனக்கு மாதம் மாதம் இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்க முகத்தில் விபூதி அடிச்சிடுறாங்க. கிரிப்டோ யார் வேணாலும் உருவாக்கலாம், ஆனால் யார் இதுக்கு சென்ட்ரல் அத்தாரிட்டி, அதாவது செபி இருக்க மாதிரி, ரிசர்வ் பேங்க் இருக்க மாதிரி கிரிப்டோவுக்கு யார் பவர் ஹவுஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் கிரிப்டோவோட நோக்கம். மக்களாட்சிக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன விளக்கம் கிரிப்டோவுக்கும் பொருந்தும். ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார். மக்களுக்காக மக்களே உருவாக்கி மக்களால் நிர்வாகம் செய்யப்படுறது தான் கிரிப்டோ. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் பயனாளர்கள். நடுவில் எந்த அமைப்போ அரசாங்கமோ தனிநபரோ உரிமை கொண்டாட முடியாது. ஏன், உருவாக்கினவங்களே நினச்சா கூட இதை கட்டுப்படுத்துறது சிரமம். இந்த தொழில்நுட்பத்தோட உதவியோடு தான் கிரிப்டோ இயங்கும். யாருக்கும் உருவாக்கினவங்களுக்கு கூட பாரபட்சம் பார்க்காது. யாராலையும் எளிதாக ஹேக் செய்ய முடியாத கடினமான பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான பிளாக்செயின் தொழில்நுட்பம் இருக்கிறனால தான் இந்த கிரிப்டோ இவ்வளோ வேகமாக வளருது. நீங்கள் கிரிப்டோவில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வளரக்கூடிய தொழில்நுட்பத்தில் நீங்கள் பங்கு வாங்கி வைக்கிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். கிரிப்டோவை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணுன்னா இப்படி தான் பார்க்கணும். சரி, விஷயத்துக்கு வருவோம். நம்பிக்கையான, பாதுகாப்பான, லாபகரமான ஒரு கிரிப்டோவை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 பேராமீட்டர் இருக்குது, அதாவது 5 அளவுகோல்கள் இருக்குது. இந்த அளவுகோல்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் ஒரு கிரிப்டோ வாங்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்காது. எந்த நெகட்டிவ் செய்தியை பார்த்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. விலை குறைஞ்சாலும் மனசு உடஞ்சி நீங்கள் உட்கார தேவையில்லை. நம்பிக்கையான, பாதுகாப்பான, லாபகரமான ஒரு கிரிப்டோவை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோ கரன்சி அப்படின்றது பொதுவான வார்த்தை. அதில் ஃபஸ்ட்டு வந்தது பிட்காயின், அதற்கு பிறகு வந்தது எல்லாமே ஆல்காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்காயினில் மீம் காயின், ஸ்டேபிள் காயின், விராப்டு காயின் அப்படின்னு பல வகை இருக்குது. இதில் ரொம்ப ரிஸ்க்கானது எதுன்னு கேட்டிங்கன்னா மீம் காயின் தான். எதெல்லாம் மீம் காயின் கேட்டிங்கன்னா இந்த டாஜி காயின், ஷிபா என்யூ, பேபி டாஜி, இது போன காயின் எல்லாமே மீம் காயின் சொல்லுவாங்க. சும்மா விளையாட்டுக்கு உருவாக்கப்பட்டது, அதுக்கு எந்த பேக்கப்பும் கிடையாது. ஸ்டேபிள் காயின் விலை எப்போவுமே பெருசாக ஏறாது. உதாரணத்துக்கு யூஎஸ்டிடி அப்படின்னு ஒரு காயின் இருக்குது. இது ஸ்டேபிள் காயின். அமெரிக்க டாலருக்கு என்ன மதிப்போ அதே தான் இந்த யூஎஸ்டிடி காயினுக்கு இருக்கும். யூஎஸ் டாலர் டெத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்க டாலரோட மதிப்பு என்னவோ அதுதான் இந்த காயினோட மதிப்பு. உலகம் முழுக்க கிரிப்டோ பரிமாற்றத்துக்கு இந்த யூஎஸ்டிடியை பயன்படுத்துகிறாங்க. எப்படி உலகம் முழுக்க கரன்சி கன்வர்ஷனுக்கு டாலர் வந்து ஒரு மீடியமாக இருக்கோ அந்த மாதிரி இந்த யூஎஸ்டிடியை பயன்படுத்தி எந்த கிரிப்டோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்க விற்றுக்க முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மக்கள் எங்கே ஏமாறுறாங்க அப்படின்னா, கிரிப்டோன்னு நினச்சிக்கிட்டு டோக்கன் வாங்கி பணத்தை பரிதாபமாக இழக்கிறாங்க. கிரிப்டோ வேறு, டோக்கன் வேறு. சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு கிரிப்டோவுக்கும் ஒயிட் பேப்பர் அப்படின்னு ஒன்று இருக்காமே, அதை படித்து பார்த்து புரிஞ்சுக்கலாமா அப்படின்னா நிச்சயம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் திறமையும் நாலேஜும் வேணும். ரொம்ப சிம்பிளாக ஒரு கிரிப்டோவை சரியான கிரிப்டோன்னு கண்டுபிடிக்க மேலே சொன்ன ஒரு 5 பேராமீட்டர் போதும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிரிப்டோவுக்கு சொந்தமாக பிளாக் செயின் இருக்கணும், அதாவது சொந்தமாக இயங்குதளம் இருக்கணும். நம்ம புரிதலுக்கு அப்படின்னா சிஸ்டம்க்கு ஒரு ஓஎஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். சொந்தமாக பிளாக் செயின் இல்லாமல் இன்னொரு பிளாக் செயினில் அந்த கிரிப்டோ இல்லை அந்த ப்ராடக்ட் உருவாக்கப்பட்டிருந்தா அதுக்கு பேர் கிரிப்டோ இல்லை, டோக்கன்.
100 மார்க்குக்கு 50 மார்க் இந்த சொந்தமாக பிளாக் செயின் இருந்தாலே கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அந்த கிரிப்டோவை ரிஸ்க் எடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த கிரிப்டோக்குன்னு ட்ராக் ரெக்கார்ட் தெளிவாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துக்கு மேலே அந்த கிரிப்டோ பயணம் செஞ்சுருக்கணும். கிராஃப் பார்க்கும்போது அந்த கிரிப்டோ வர்த்தகம் எப்படி நடந்திருக்குன்னு தெரியணும். 3வது விஷயம், அந்த கிரிப்டோவை உலகம் முழுக்க எளிமையாக வாங்க முடியணும், விற்க முடியணும். இப்போ தான் உருவாக்குன காயின், இதுக்கு சொந்தமாக எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஓகே தான். ஆனால் உலகம் முழுக்க இருக்க அட்லீஸ்ட் டாப் 20 எக்ஸ்சேஞ்சில் அந்த கிரிப்டோ ட்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் 3வது பாயிண்ட் டிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. 4வது விஷயம், அந்த கிரிப்டோக்குன்னு யூனிக்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த கிரிப்டோ லாங் டேர்மில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். எவ்வளோ பெரிய சுனாமி வந்தாலும் அந்த கிரிப்டோ நிலச்சி நிற்கும். ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேரளவுக்கு ஒரு 2-3 கம்பெனியோட கனெக்ட் பண்ணுறது கிடையாது. அந்த கிரிப்டோ பண பரிமாற்றத்திற்கு பயன்படுற வகையில் அந்த கிரிப்டோவுக்கான டிமாண்டு மார்க்கெட்டில் உண்டாகிற மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். லாங் டேர்மில் இந்த கிரிப்டோ கொண்டு போகணும் அப்படின்ற கனவை உருவாக்கணவங்களுக்கு இருக்குன்னா மட்டும்தான் ப்ராஜெக்டில் அவங்க கவனம் செலுத்துவாங்க. இல்லைனா வெறுமனே மார்க்கெட்டில் மக்கள்கிட்ட எப்படி பணத்தை வாங்குறது மட்டும்தான் அவங்களோட நோக்கம் இருக்கும். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் கிரிப்டோ உருவாக்குனவங்களுக்கு இந்த கிரிப்டோ வளர்க்கணும்னு நோக்கம் இருக்கா, இல்லை சுருட்டிட்டு ஓடணும்னு ஆசை இருக்கான்னு. 5வது பெரிய விஷயம், அந்த கிரிப்டோக்குன்னு பெரிய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும். அப்போ தான் விலை திடீர்னு அதில் பாதாளத்துக்கு போகாது. எந்த ப்ராஜெக்டும் பெருசாக இல்லாமல் வெறும் கம்யூனிட்டி சப்போர்ட் வச்சுக்கிட்டே சில கிரிப்டோக்கள் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு, விலை ஏறிட்டுருக்கு. ஆனால் இது என்றைக்கு வேணாலும் ரிஸ்கில் முடியலாம். முழுமையாக ஒரு கிரிப்டோ நமக்கு நம்பிக்கையானதாக, பாதுகாப்பானதாக, லாபகரமானதாக இருக்கணும் அப்படின்னா இந்த 5 பேராமீட்டர் பார்த்து தான் அந்த கிரிப்டோ வாங்கணும். வாங்கினீங்கன்னா நீங்கள் சேஃப், உங்கள் பணமும் சேஃப். எந்த வாட்ஸ்அப் செய்தியை பார்த்தும் நியூஸை பார்த்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த வகையில் பார்க்கும்போது எத்தீரியம், ரிப்பிள், சொலானோ, கார்டனோ மாதிரியான நிறைய கிரிப்டோஸ் மார்க்கெட்டில் இருக்குது. தாராளமாக அந்த மாதிரியான கிரிப்டோ நீங்கள் வாங்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த கிரிப்டோலாம் எப்போ விலை ஏறும், எப்போ விலை இறங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா என்ட்ரி எக்ஸிட் எப்போவும் தெரியாது, யாராலையும் சொல்ல முடியாது. போன வீடியோவில் சொன்ன மாதிரி கிரிப்டோ அப்படின்றது சில ஆயிரமோ சில லட்சமோ லாபம் பார்க்குற துறை இல்லை, வாழ்க்கை மாற்றத்துக்கான துறை. 1000-2000 லாபம் கிடைக்குது அப்படின்ட்டு இந்த கிரிப்டோவில் நீங்கள் விற்கக்கூடாது. காரணம் என்னென்னா அப்படி செய்கிறீங்கன்னா இன்னும் இந்த கிரிப்டோவை நீங்கள் முழுசாக புரிஞ்சிக்கல, அதோட பொட்டென்ஷியலாக பவரை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். சரி ப்ரோ, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன், ஆனால் வாங்கி வச்சதுக்கு பிறகு அதுலேருந்து வருமானம் வரலன்னா நான் என்ன செய்கிறது? சொத்தாக இருக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சமும் வருமானம் இல்லைன்னா மாதம் இருக்கிற கமிட்மெண்ட்டை நான் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது? மாதம் ஒரு ரிட்டர்ன் இருந்தால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது. என்ன அப்படின்னா, கிரிப்டோவில் ஸ்டேக்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் இந்த ஸ்டேக்கிங் கான்செப்ட் இருக்குது. ஸ்டேக்கிங் அப்படின்னா ஹோல்டிங்னு அர்த்தம். பேங்க்லேருந்து பணத்தை எடுத்து பேங்க்லேயே நீங்கள் லாக் பண்ணி வச்சா நமக்கு பேங்க்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? இதே மாதிரி தான் குறிப்பிட்ட கிரிப்டோவை நீங்கள் குறிப்பிட்ட தளத்தில் ஹோல்ட் பண்ணி வைக்கும் பொழுது அதிலிருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய அசல், அதாவது கேபிட்டல் சேஃபாக இருக்கும். நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிற இடம் நம்பிக்கையானதா, பாதுகாப்பானதா அப்படின்ற மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். சரி ப்ரோ, அப்படி ஒரு நல்ல கிரிப்டோ இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். 2018 உலகத்துக்கு அறிமுகமாகி ஏறத்தாழ இப்போ 7 வருஷத்துக்கு மேலே வெற்றி நடை போட்டுட்டு இருக்க அந்த கிரிப்டோட பேர் என்னென்னா பெல்டெக்ஸ். நம்ம பார்த்த 5 பேராமீட்டர்லையும் இந்த கிரிப்டோ கச்சிதமாக பொருந்தும். சொந்தமாக பிளாக் செயின் இருக்குது, ப்ரைவசி காயின், பிஓஎஸில் அப்டேட் ஆன காயின், மாஸ்னோட அப்டேட் ஆன காயின் அப்படின்றது டெக்னிக்கலாக இந்த காயினோட ரொம்ப ஸ்ட்ரென்த்தான விஷயம்னு பார்க்கலாம். 2வது விஷயம், 7 வருஷத்துக்கு மேலே ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. 3வது விஷயம், கூகாயின், மெக்ஸி குளோபல், கேட்டா டைவோ போன்ற தலை சிறந்த எக்ஸ்சேஞ்சஸில் பெல்டெக்ஸ் உலகம் முழுக்க இருந்து நீங்கள் வாங்க முடியும், விற்க முடியும். இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே டாப் 10 எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸ்சேஞ்சஸ். டெக்னிக்கலாக ஒரு காயின் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான், எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் பண்ண, லிஸ்ட் பண்ணவே அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வேலையை அவங்க ஈஸி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 4வது விஷயம், அந்த பர்டிகுலர் கிரிப்டோக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். பெல்டெக்ஸ்க்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீசாட் மெசஞ்சர், பெல்டெக்ஸ் ப்ரௌசர், பெல்நெட் விபிஎன், பெல்டெக்ஸ் ப்ரைவசி ப்ரோட்டோகால், பெல்டெக்ஸ் நேமிங் சிஸ்டம், எத்தீரியம் விர்ச்சுவல் மிஷின் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது பெல்டெக்ஸ் வாசம். இது ஓரளவுக்கு பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னா, ஆல்ரெடி இது பட்டிங் ஸ்டேஜில் இருக்குது, வளர்ந்து ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னா பெல்டெக்ஸ் காயினோட டிமாண்ட் அதிகரிக்கும். காயினோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா நிச்சயம் விலை உயரும். எதிர்காலத்தில் ப்ரைவசி தான் எல்லோரும் விரும்புவாங்க அப்படின்றதுனால பெல்டெக்ஸ் ப்ரைவசியை தன்னோட முக்கிய அம்சமாக வச்சுருக்காங்க. 25,000 கிரிப்டோ கரன்சிகள் இருக்கிற மார்க்கெட்டில் 2வது இடத்துல இருந்த பெல்டெக்ஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட 189வது இடத்துல இருக்காங்க. ப்ரைவசி காயினில் 3வது இடத்துல இருக்காங்க. ப்ரைவசி வித் மாஸ்ட் நோடில் முதல் இடத்துல இருக்காங்க.
பிட்காயின் அப்படின்றது ஒரு காயின். ஆனால் எத்தீரியம், சொலனோ, கார்டனோ, பெல்டெக்ஸ் அப்படின்றது வெறும் காயின் இல்லை, அதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுங்களா? POS அப்படின்ற டெக்னாலஜிக்கு எத்தீரியம் வேர்ல்ட் செகண்ட் ரேங்கில் இருக்கக்கூடிய எத்தீரியம் 2022 அப்டேட் ஆகிறாங்க. ஆனால் பெல்டெக்ஸ் அவங்களுக்கு முன்னாடியே 2021 அந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. டெக்னிக்கலாக மார்க்கெட்டில் தன்னை நிலைநிறுத்திக்க பெல்டெக்ஸ் எப்போதும் தயங்கினதே இல்லை. ரெகுலராக அவங்கள அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கனால தான் மார்க்கெட்டில் இன்றைக்கும் அவங்களால சர்வே பண்ண முடியுது, சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பெல்டெக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட மொத்த சப்ளை 990 கோடி, அதாவது 9.9 பில்லியன். இதோட டோக்கனாமிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின் எந்த விஷயத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது தெரியும். பொதுவாக ஒரு கிரிப்டோ மார்க்கெட்டில் வருது அப்படின்னா அதை பிரபலப்படுத்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு வால்யூம் ஆஃப் காயின் ஒதுக்குவாங்க. ஸோ இங்கே பெல்டெக்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டியை உருவாக்க ஒவ்வொரு கிரிப்டோவும் நிறைய ஸ்ட்ராட்டஜி கையில் எடுப்பாங்க. பெல்டெக்ஸும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காங்க. மற்ற கிரிப்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஏர்ட்ராப் இந்த மாதிரி விஷயங்கள் போவாங்க, ஸ்டேக்கிங் மாதிரியான விஷயம் போவாங்க. இதில் பெல்டெக்ஸ் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க ஒரு கம்யூனிட்டியை உருவாக்க ஸ்டேக்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை கையில் எடுத்திருக்காங்க. இதில் பயனளிக்கக்கூடிய திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் தான். காரணம் என்னென்னா ஸ்டேக் பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த பயனாளர், அந்த கன்சியூமர் அந்த குறிப்பிட்ட கிரிப்டோவோட கனெக்டில் இருப்பார். அவருக்கும் அந்த கிரிப்டோவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால மாதம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இது அவருக்கு ஒரு மந்த்லி இன்கமாகவும் இருக்கும். இதனால் பொதுவாகவே ஸ்டேக்கிங் பிளான்கள் லாபகரமானதாக பார்க்கப்படுது. பெல்டெக்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா airman.com அப்படின்ற சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வாங்கின பெல்டெக்ஸை அங்கே ஸ்டேக் பண்ணி வைக்கலாம். நீங்கள் பெல்டெக்ஸ் காயினாக கொடுப்பீங்க, அவங்களுக்கும் ரிட்டர்ன்ஸு பெல்டெக்ஸ் காயினாக கொடுப்பாங்க. எந்த இடத்துலையும் பணப்பரிமாற்றம் கிடையாது. இதனால் எந்த சிக்கலும் வராது. நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வாங்கின பெல்டெக்ஸ் காயினை ஏர்மன் சைட்டில் ஸ்டேக் கொடுக்கலாம். 3 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு பெஸ்ட் வேல்யூ ஸ்டேக்கிங் பிளான், எலைட் ஸ்டேக்கிங் பிளான் 2 வகையான திட்டம் இருக்குது இப்போதைக்கு. ஸோ சின்னதாக தொடங்கணும் அப்படின்னா பெஸ்ட் வேல்யூ ஸ்டேக்கிங் பிளானில் ஒரு 5000 பெல்டெக்ஸ்லேருந்து நீங்கள் தொடங்கலாம். மாதம் ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் வேல்யூ ஸ்டேக்கிங் பிளான் போகலாம். இல்லை எனக்கு ஒரு மாதம் ஒரு நல்ல வருமானம் இருக்கணும், பெல்டெக்ஸ் காயின் எனக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நான் அதை கேஷ் பண்ணிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எலைட் ஸ்டேக்கிங் பிளான் போகலாம். ஸோ எலைட் ஸ்டேக்கிங் பிளான் போகிறீங்கன்னா ஒரு 50,000 பெல்டெக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டேக்கிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 50,000 பெல்டெக்ஸ்னால் 4.75% பெல்டெக்ஸ் மாத ரிவார்ட்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். இதே 1,00,000 பெல்டெக்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா மாதம் 5% உங்களுக்கு ரிவார்ட்ஸாக கிடைக்கும். ஸோ தட் 1,00,000 காயினுக்குன்னா 5,000 காயின். இதே ஒரு 2,00,000 பெல்டெக்ஸ் நீங்கள் ஒன் ஷார்ட்டாக ஸ்டேக் கொடுக்குறீங்கன்னா 5.25% மந்த்லி ரிட்டர்ன்ஸு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,500 காயின் எவ்ரி மந்த் உங்களுக்கு பெல்டெக்ஸ் ரிவார்ட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ பெல்டெக்ஸ் ரிவார்ட்ஸாக கிடைக்கும். இதே ஒரு 5 லட்சம் காயின் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்கன்னா 5.5% அப்படின்றப்போ அதுக்கேற்ற கிட்டத்தட்ட 27,500 காயின் பக்கமாக உங்களுக்கு மந்த்லி ரிவார்ட்ஸாக பெல்டெக்ஸ் கிடைக்கும் ஏர்மன் சைட்லேருந்து. ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் முழுக்க உங்கள் கையில் தான் இருக்கும். நீங்களே விட்ரா பண்ணி கேஷ் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தியாவில் முன்னவே சொன்ன மாதிரி 30% டேக்ஸ் இருக்குது. ஸோ கிரிப்டோலேருந்து வர வருமானத்துக்கு நீங்கள் 30% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்தியாவில். 60 மாதத்துக்கு இந்த ரிவார்ட்ஸ் மாதம் கிடைக்கும். ஒரு முறை ஸ்டேக் செஞ்சால் 60 மாதத்துக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். வேணும்னா மாதம் விட்ரா செஞ்சு ரூபாயை மாற்றிக்கலாம். நம்ம வங்கி கணக்கு மூலியமே நான் சொன்ன மாதிரி மாதம் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளோட கேபிட்டல் என்னவோ நம்மளுடைய அசல் என்னவோ கிட்டத்தட்ட 20 மாதத்தில் வந்துடும். காரணம் 4.25% மந்த்லி ரிட்டர்ன்ஸ் இருக்கப்போ. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா காயினோட விலை ஏறலாம் இறங்கலாம். ஆனால் இவங்க என்ன காயின் அஷ்யூர் பண்ணியிருக்காங்களோ மந்த்லி ரிட்டர்ன்ஸாக அது மாதம் உங்களுக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ பெல்டெக்ஸ் காயின் எலைட் பிளான் ஸ்டேக்கிங் கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக ஒரு சார்ட் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக அதை கேல்குலேட் பண்ணி பார்த்து எவ்வளோ ஸ்டேக் பண்ண எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ லாபம் அப்படின்ற திட்டத்தை நீங்கள் உங்களுக்கு போட்டுக்கலாம். உங்களுடைய நம்பிக்கையின் அளவை பொறுத்து, உங்களுடைய தேவையின் அளவை பொறுத்து, உங்களுடைய அஃபோர்டபிலிட்டி பொறுத்து நீங்கள் எந்த பிளான் வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 1 லட்சம் காயினோ 2 லட்சம் காயினோ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு விஷயமாக நீங்கள் ஒரு அசட்டாக பண்ணி வைங்க. நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பெல்டெக்ஸ் காயின் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குன்னா ஒரு நாள் நிச்சயம் நல்ல விலைக்கு போகும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் காயினை நீங்கள் சொத்தாக சேர்த்துக்கிட்டே வரலாம். உதாரணத்துக்கு 2 மாதம் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா ஒரு 50,000 காயின் போட்டு 2 மாதத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட 5,000 காயின் சேரும். பிவிஎஸ் பிளானில் அதை நீங்கள் ஸ்டேக் பண்ணலாம். 60 மாத ஸ்கீம் அப்படின்றப்போ இந்த 60 மாதத்தில் நீங்கள் எடுத்து ஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, திரும்ப கொடுத்துருக்கீங்கன்னா 30 தடவை 5,000 காயின் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு கணக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 காயின் ஸ்டேக்கிங்லேயே இருக்கும். அதோட ரிவார்ட்ஸ் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் காயின் வரைக்கும் ரிவார்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு 8 வருஷத்தில். 2025 ஆண்டு மத்தியில் பெல்டெக்ஸோட விலை இன்றைக்கி சுமார் ரூபாய் மதிப்பில் பார்த்தா டாலர் அடிப்படையில் பார்த்தா 0.0. பெல்டெக்ஸோட அதிகபட்ச விலை 2021 12 ரூபாய் பதிவாயிருக்கு. 12 ரூபாய் பதிவாயிருக்கு. 2023 2 ரூபாய் 70 பைசா பதிவாயிருக்கு.
2023 வருஷம் பெல்டெக்ஸோட விலை குறைஞ்சிருக்கப்போ ஓவரால் மார்க்கெட்டு டிப்பில் இருக்கப்போ பெல்டெக்ஸோட விலை ஏறுமான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது நம்மளோட வி கிரிப்டோ அப்டேட் சேனலில் பெல்டெக்ஸோட விலை ஏறுமான்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 100 வருஷம் ஷேர் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி, 14 வருஷம் கிரிப்டோ மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து போட்டு 2025 மறுபடியும் மார்க்கெட் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிட்காயின் புதிய உச்சத்தோடும் ஆல்காயின் எல்லாமே அப்போ வளர ஆரம்பிக்கும் நம்ம சொன்னோம். இப்போ 2025 பிட்காயினோட ஆல் டைம் ஹை 1 crore டச் பண்ணியிருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தொடர்ச்சியாக உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. நம்ம சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது, மார்க்கெட்டை நம்ம எவ்வளோ புரிஞ்சுட்டு அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்கின்றதை நீங்கள் இதன் மூலிமா பார்த்துக்க முடியும். பெல்டெக்ஸும் இப்போ அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி பயணத்தில் இருக்குது. நீங்கள் பார்க்க முடியும். நிச்சயமாக நான் ஒன்று சொல்லுவேன், இந்த நேரம் ரொம்ப சரியான நேரம் நீங்கள் பெல்டெக்ஸ் மாதிரியான சொத்துக்களை வாங்கி வைக்கிறதுக்கு. இஎஸ்பி பிளானில் ஸ்டேக் பண்ணும் பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே நிறைய காயினை நீங்கள் சொத்தாக சேர்க்க முடியும். இந்த மாதிரியான பிளான் எப்போவாவது தான் வரும். பெல்டெக்ஸோட ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது, நிச்சயமாக இது வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி டிடபிள்யூஎஃப் லேப்ஸ் மாதிரியான கம்பெனிகள் $25 மில்லியன் முதலீடு பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும் இது வரைக்கும் பெல்டெக்ஸ் சுமார் 500 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க. நம்ம செய்ய வேண்டிய ஆராய்ச்சி எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு முடித்த பிறகு தான் முதலீடு செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப பெருசாக யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல. நல்ல முடிவெடுத்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தாராளமாக இஎஸ்பி பிளானில் பெல்டெக்ஸை நீங்கள் ஆர்மன் சைட்டில் ஸ்டேக் பண்ணி வைக்கலாம். 9 வருஷத்துக்கு மேலே பெல்டெக்ஸ் ஆர்மன் நிறுவனம் கரெக்டாக காயின்ஸை ரிட்டனாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்குது காயினை மட்டும் இல்லை, நம்பிக்கையும் சேர்த்து தான். உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் ஆர்மன் நிறுவனத்தில் ஸ்டேக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேக்கிங் பிளான் மூலமா ஒருத்தர் தனக்கான தேவை என்னவோ, அது இஎம்ஐயாக இருக்கலாம், மாத வருமானமாக இருக்கலாம், ரெகுலர் இன்கமாக இருக்கலாம், எது வேணாலும் இதை வச்சு திட்டமிட்டுக்க முடியும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஆழமாக ஒரு விஷயம் சொல்லுவேன், மனசில் உள்வாங்கிக்கணும். குறுகிய கால நோக்கத்துக்காக மாதம் வட்டி கட்டணும் இல்லை இஎம்ஐ கட்டணும் அப்படின்ற விஷயத்துக்காக இதை பார்க்காம, இதை பயன்படுத்தாமல் நீண்ட கால செயல் திட்டத்துக்கு வளர்ச்சிக்கு இதை பயன்படுத்துகிறது தான் ரொம்பவுமே சரியானது. தமிழர்களுக்கே உண்டான சிக்கல் என்னென்னா, எல்லா விஷயத்துலையும் வட்டி கணக்கு பார்ப்பாங்க. இதில் வட்டி கணக்கு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா பிட்காயின் இன்றைக்கி 1 crore போயிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பிட்காயினோட ப்ரைஸ் என்ன, 10 வருஷத்துக்கு முன்னாடி பிட்காயினோட ப்ரைஸ் என்ன. ஸோ அன்றைக்கி லாபம் பார்த்து வட்டி கணக்கு பார்த்து அதை பார்த்துருந்தோம்னா இன்றைக்கி அதோட ரிட்டர்ன்ஸ் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. இன்னமுமே பிட்காயின் வளரப்போகுதுன்றது யாரும் மறுக்கவும் முடியாது. ஸோ பெல்டெக்ஸுமே வளரக்கூடிய ஒரு அசட்டாக நீங்கள் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அசட்டாக ஏர்ன் பண்ண முடியும், சேர்த்த முடியும்னு நீங்கள் பாருங்கள். பெல்டெக்ஸ் காயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டேக் செய்கிறப்போ விலை ஏறினாலும் லாபம், விலை குறைஞ்சாலும் லாபம். காரணம் என்னென்னா காயினோட எண்ணிக்கை கூடியது. ரெஃபரல் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால ஒரு சிலர் இது எம்எல்எம் ஸ்கேம்னு சொல்கிறாங்க. நான் இது எப்படி பார்க்குறேன்னா, எம்எல்எம் அப்படின்றது இல்லை, எம்எல்எம் ஸ்கேன் அப்படின்றது கடைசியாக வரவர் பாதிக்கப்படுவார். மேலே இருக்கவங்க நல்லா சம்பாரிச்சுப்பாங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு பிடிச்சாலும் அந்த பொருள் அவங்கக்கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும். விலை அவங்க சொல்கிறது தான். நீங்கள் முதலீடு பண்ண பணம் திரும்ப வரணும்னா நீங்கள் கட்டாயம் ஆள் சேர்த்து விடணும், கமிஷன் இருக்கும். ஆனால் அப்படி இங்கே எதுவுமே கிடையாது. விலையை நீங்கள் நேரடியாக கூகுள் போட்டு தெரிஞ்சுக்கலாம், எக்ஸ்சேஞ்சில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிடில் மேன் யாரும் தேவையில்லை. உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆள் சேர்க்கணுன்னு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மற்றவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். நேரடியாக நீங்கள் எந்த குறுக்கீடும் இல்லாமல் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பெல்டெக்ஸ் காயினை வாங்க முடியும், விற்க முடியும். arman.com சைட்டில் ஸ்டேக் பண்ண முடியும். இன்னொருத்தர் நம்பி இருக்குன்னு அவசியம் இல்லை. நான் மேலே இருக்கேன்னா கீழே இருக்கேன்னா கடைசியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஸ்டேக் பண்ண காயினுக்கு எனக்கான கரெக்டான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டுருக்கோம். தங்கத்தை வாங்கி சேமித்து லாபம் பார்க்குறது ஒரு கதை. அதே தங்கத்தை கடை போட்டு வியாபாரம் பண்ணால் இன்னும் நல்ல லாபம் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பெல்டெக்ஸ் காயினை வாங்கி ஸ்டேக் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா சேமித்து வைக்கலாம், சேவ் பண்ணி வைக்கலாம், சேல் பண்ணலாம். அதே இந்த காயின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வாங்குங்கன்னு சொல்லி வியாபாரம் பண்ணலாம். ஸோ இதுதான் இதுக்கான வித்தியாசம்னு நான் பார்க்குறேன். எவ்வளோ விமர்சனங்களை தாண்டி 2018 இன்றைக்கு வரைக்கும் பெல்டெக்ஸ் காயின் வளர்ந்துகிட்டே இருக்குது, இன்னும் வளரும். ஒன்று சொல்லவா சார், ஸ்ட்ராங் மார்க்கெட்டிங் மே வின் இன் த ஷார்ட் டேர்ம், பட் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் மே வின் இன் த லாங் டேர்ம். பெல்டெக்ஸ் காயின் அவங்களோட ஃபண்டமெண்டலை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்க. அஸ்திவாரம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும். அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தில் நீங்களும் உங்கள் தலைமுறையை மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.